வரைக்கும் phrases, clauses ரெண்டும் பார்த்திருக்கோம் இல்லையா? phrases-உம் different types of phrases, clauses-உம் types of dependent clause, adjective, adverb, noun clause பார்த்தோம். கரெக்டா? இன்னி கிளாஸ்ல finite verb, non-finite verb, gerunds, infinitive இதெல்லாம் பார்க்க போறோம். gerunds, infinitive இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நம்ம இந்த செயல் சொல் verbs இருக்கு இல்லையா? verbsனா என்ன? ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை குறிக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம், ஆடுறோம், சமைக்கிறோம், குதிக்கிறோம், ஜம்பிங், ஸ்லீப்பிங், வாக்கிங், டாக்கிங். அது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷனா கூட இருக்கலாம். ஆர் பிளேயிங், இஸ் டிரைவிங், இந்த மாதிரி ஸ்டேட் வேர்ப்ஸா கூட இருக்கலாம். அது வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸையும் இன்க்ளூட் ஆகும். ஸ்டேட் வேர்ப்ஸ் இட் டினோட்ஸ் an ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த வேர்ப்ஸை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. finite verbs, sorry, non-finite. infinite ன்னு எழுத போயிட்டேன், சாரி. non-finite verbs. என்னத்தினால இது பிரிக்கப்படுறது? ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? இந்த verb வந்து if it indicates, அது வந்து அந்த ஒரு காலத்தையும் இல்ல it changes as per the subject, indicate, tense and change form அப்படி வச்சுக்கோம். it changes as per the subject தான் change formனு நான் சொல்றேன். it changes form. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 69ல கொடுக்கப்பட்டிருக்கு. 69, 69. if the verb changes its tense or indicates tense or changes its forms, அதோடைய ரூபத்தை மாத்திக்கிறது இல்ல அதோடைய காலத்தை வந்து இண்டிகேட் பண்றது, குறிக்கிறது அப்படின்னா அது வந்து finite verbs. இதோடைய ஆப்போசிட், it does not indicate tense, முதல் difference, does not indicate tense and it does not change according to the subject. it does not change form. அதுதான் it does not change as per the according to the subject. ஒண்ணுன்னா உதாரணங்களோட பார்த்து தெரிஞ்சுப்போம், ரொம்ப ஈஸி. என்னோட செயல் சொல், என்னுடைய வேர்பை வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஒரு விதம் வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ், இன்னொன்னு வந்து நான் ஃபைனைட். இது NON, நான் ஃபைனைட். இது வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து இட் இண்டிகேட்ஸ் டென்ஸ், இட் சேஞ்சஸ் ஃபார்ம். அதாவது சப்ஜெக்ட் பொறுத்து it changes according to the subject. எது verb வந்து சப்ஜெக்ட பொறுத்து மாறுறது. நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னா it does not indicate tense, it does not change form. எழுதிட்டீங்களா? முதல்ல ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்ப்போம்.
உதாரணத்தோட நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபைனைட் வெர்ப்னா என்ன சொன்னோம்? இட் சேஞ்சஸ் டென்ஸ், இட் சேஞ்சஸ் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். இந்த இப்போ ஒரு உதாரணமா ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். அதை பொறுத்து அது எப்படி ஃபார்ம் சேஞ்ச் ஆகுது, டென்ஸ் மாறப்படுது வேர்பு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ராஜு லைக்ஸ் பிளேயிங் தி கிரவுண்ட். ராஜுக்கு வந்து கிரவுண்ட்ல விளையாட பிடிக்கும். ஸோ இது வந்து எப்படி இந்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த வேர்ப் வந்து எப்படி அதோடைய ஃபார்மை மாறுது, அதோட அதே போல டென்ஸும் மாறுதுங்கிறத பார்ப்போம். இப்போ தே லைக், இப்ப ராஜுங்கிறது சப்ஜெக்ட். இதுவே வந்து ஒரு ப்ளூரலா நிறைய தே லைக் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். ஸோ இந்த வேர்ப் ஆனது இண்டிவிஜுவலா ஒரு சப்ஜெக்ட் ராஜுவா இருக்கிறத லைக்ஸ் இருக்கு. இதோடைய இது ஃபார்ம் மாறத தே லைக், லைக்ஸ்ங்கிறது லைக்கா மாறிடுது. இங்க என்ன ஆகுது? தே, ஐ எம் சேஞ்சிங் தி ஃபார்ம். அதாவது அக்கார்டிங் டு தி சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வந்து மாறுபடுறப்போ எந்த வார்த்தை? லைக், இந்த வேர்ப் which is my finite verb. இதையே வந்து டென்ஸ் மார்க்கப்படுறது அப்படின்னா சப்ஜெக்டை இந்த எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்ப்போம். ராஜுல இது சேஞ்சிங் ஃபார்ம், சேஞ்சிங் டென்ஸ் பை ஆல்டரிங் தி டென்ஸ். இந்த finite verb ஆனது it changes tense and changes according to the form. ராஜு லைக், இது என்ன ஆகுது? லைக்ஸ்ங்கிறது என்னுடைய பிரசன்ட்ல இருக்கு. லைக்டு பாஸ்ட் டென்ஸ், என்னுடைய டென்ஸ் மாத்தப்படுறது. லைக்டு பிளேயிங் பாஸ்ட் கண்டினியூஸ். So my finite verb is changing form as per the subject and it is able to change the tense. அதோடைய காலத்தையும் மாத்த முடியுது. ஓகே? Finite verb is a verb that indicates tense and changes according to the subject. So இந்த ராஜுங்கிறது இப்ப சப்ஜெக்ட் மாற்றப்பட்டா they like playing in the ground. So likesங்கிறது லைக்கா மாறிடுது. When I'm changing the tense, liked tense, இது வந்து past continuous ஆயிடுது. likes playing வந்து present continuous இல்லையா? So finite verb changes its form and tense. finite verb தான் டென்ஸும் ஃபார்மும் மாத்த முடியும். நீங்க கேட்கலாம், விளையாடுறது அதுவுமே வந்து
verb தானே மேம், play. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வர இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் ஆல்சோ அ verb, ஆனா இது வந்து நான் ஃபைனைட் verb. உங்களுக்கு இந்த டவுட் இருந்திருக்கலாம். Sheila liked cooking. Sheila likes cooking. Sheila liked cooking. So என்னுடைய லைக் ஆனது மாறுது, டென்ஸ் வந்து மாறுபடுது. ஓகேயா? இதுவே வந்து நிறைய பேருக்கு அவ இது பண்றேன்னா, தே லைக் குக்கிங், தே லைக்ட் பிளேயிங், தே லைக்ட் ஸ்விம்மிங். லைக்டுங்கிறது தான் என்னுடைய ஃபைனைட் வேர்பா இருக்கு, ஸ்விம்மிங்கிறது என்னுடைய நான் ஃபைனைட் வேர்ப். இது ஃபைனைட் வேர்ப், இதுதான் நான் ஃபைனைட் வேர்ப். எஃபின்னு சொல்லுறேன், ஃபைனைட் வேர்ப். இது என்எஃப்பி, என்எஃப்பி நான் ஃபைனைட் வேர்ப். ஃபார்மும் டென்ஸும் மாற்றப்படுறதா, அது ஃபைனைட் வேர்ப். when you are unable to change the form and tense, it is non-finite verb. என்னுடைய காலத்தையும் என்னுடைய ஃபார்மும் மாற்ற முடியாத வேர்பை வந்து நான் நான் ஃபைனைட் வேர்ப்னு நான் சொல்றேன். ஓகேயா? இப்ப இது ஏன் நான் ஃபைனைட்னு சொல்றோம்னா, இங்க பாருங்களேன், பிளேயிங்னு இருந்தது, இங்கேயுமே என்னுடைய டென்ஸ், இந்த ஃபைனைட் வேர்புக்கான டென்ஸை நான் மாத்தினேன். லைக்குங்கிறது லைக்டு, இது பிளேயிங் வந்து ராஜு லைக்டு பிளேயிங், இது வந்து மாறினதுனாலதான் இது பாஸ்ட் கண்டினியூஸ் ஆச்சு. பிளேயிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ் தான் ரெண்டுத்துலயுமே. ஓகேயா? ஆனா என்னுடைய ஃபைனைட் வேர்புக்கு மட்டும்தான் என்னுடைய டென்ஸை மாத்த முடியுது. ஓகே, அதனால இத நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்றோம் இந்த பிளேயிங் வார்த்தைய. ஓகே, இட் cannot change, it cannot be a main verb. இந்த நான் ஃபைனைட் வேர்புங்கிறது, ஒரு நிமிஷம், non-finite verb na, it does not change tense and change its form, இல்லையா? So it cannot be a main verb. இது வந்து does not change form. they like playing தான் சொன்னோம். ஸோ அதுலயுமே ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் வந்து ராஜுவா இருக்கிறதையும் பிளேயிங்கா தான் இருந்தது, தேன்னு போடுறதையும் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதையும் பிளேயிங்கா தான் இருந்தது. ஸோ இட் டஸ் நாட் சேஞ்ச் ஃபார்ம், இட் டஸ் நாட் ஷோ டென்ஸ். கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியுது, பிரசன்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, ஃபியூச்சர் கண்டினியூஸாங்கிறது எந்த வேர்ப் வந்து சொல்ல வைக்கிறது? இந்த லைக், லைக்ட் அந்த மாதிரி இருக்கிற வார்த்தை தானே சொல்ல வைக்கிறது. does not show tense. so இதான் finite verb, non-finite verb. it changes form, it changes the tense. it does not change the form, it does not change the tense, and it is not a main verb. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? Understood, ma'am. Okay, fine. The non-finite verbs
மூணா பிரிச்சுக்கிறோம். gerunds, 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 infinitive, participles. Yes, principles are participles. Participles, two types. Present, past. அதாவது வேர்போட ஃபார்ம் வந்து தேர்ட் ஃபார்ம் வந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். present வந்து இப்போ இருக்கிற இதை தான் present participle. Present form of the verb. Third form of the verb is past participle. go na went. went தான் அதோடைய past participle. கரெக்டா? இப்போ walking, walked. walked தான் past participle. Okay? இதெல்லாம் என்ன? நான் ஃபைனைட் verbs. இது மூணுமே வந்து it does not change the form, it does not change the tense, the verbs. So gerunds வந்து first நம்ம பார்க்கலாம். These are verbs that acts as nouns. முக்கியமா ing ஃபார்ம்ல இருக்கு இந்த verb. ing ஃபார்ம் அதுதான் வந்து gerunds அப்படின்னு சொல்லுவோம். playing guitar is my hobby. Sheila likes swimming in the pool. So swimming, swimங்கிறது என்னுடைய verb, அதோடைய நான் ஃபைனைட் verb. கரெக்டா? லைக்ஸ் தான் வந்து ஃபைனைட் verb. ஸ்விம்ங்கிற வார்த்தை வந்து நான் ஃபைனைட் verb. Okay, you can leave and join Jiva. Okay, fine. ing form தான் நான் ஃபைனைட் verbுக்கு நான் ing form சேர்க்கிறேன். So தாரா likes, இந்த உதாரணம் பார்ப்போமே. தாரிகா. Okay. Let's keyboard. ing form. இது என்னுடைய ஃபைனைட் verb. இதுதான் என்னுடைய நான் ஃபைனைட் verb. It does not change tense and it does not change as per the subject. Tarika liked playing keyboard. So இந்த நான் ஃபைனைட் verb வந்து டென்ஸ் மாறல. என்னுடைய ஃபைனைட் verb-ஓட டென்ஸ் தான் மாற்றப்பட்டிருக்கே தவிர நான் ஃபைனைட்டோட verb-ஓட டென்ஸ் வந்து மாறல, அதோட ஃபார்மும் சேஞ்ச் ஆகல. ing ஃபார்ம் ஆஃப் தி verb, சிம்பிள் டேர்ம், சிம்பிளா சொன்னோம்னா ing ஃபார்ம் ஆஃப் தி verb is gerunds. ஓகேயா? Trying is easy. Walking is a good habit.
எந்த வேர்போடையோ அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்ததுன்னா அது ஜெரான்ஸ். ஓகேயா? ஹெல்தி ஹேபிட். நடக்கிறது அதுதானே என்னுடைய verb. அதை வந்து ing form. They are acting as a noun. Verbs that are acting as a noun. The statement in the sentenceல walking தான் என்னுடைய noun-ஆ it is acting. So I'm adding ing to this word. ஓகேயா? புரிஞ்சுதா? non-finite verbs na என்னன்னு சொன்னோம்? It does not change form, it does not change tense அப்படின்னு சொன்னோம். அதுல வந்து முதல் விதமான gerunds பார்க்கிறோம். அதுதான் என்ன? gerundsனா they are verbs that are acting as a noun. ing form ல இருக்கிறத வந்து gerunds அப்படின்னு சொல்றோம். So Tarika likes playing keyboard. Walking is a healthy habit. இந்த வார்த்தை playing இது வந்து tense-ஓ form-ஓ மாறாது. இந்த இதுல மாறாது. It does not change tense and form according to the subject. அடுத்தது போலாமா? Okay. Infinitives. ரெண்டாவது இது. முதல்ல gerunds பார்த்துட்டோம். அடுத்தது infinitives. இதுதான் base form of the verb. இதுல எப்படி இருக்கும்? to plus அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வார்த்தை அந்த verb. I like to swim. I like to eat banana. She likes to play guitar. I like to walk in the morning. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? I like to eat banana. To eat. To plus verb. அதுதானே நான் இங்க சொன்னேன். கரெக்டா? பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. இதுதானே பேஸ். ஈட்டுங்கிறது தானே என்னோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபார்ம் இருக்கா அந்த verb ஈட்டுக்கு? இல்ல இல்லையா? சிவா driver likes to drive a car. அவனுக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்கும். to plus verb. To swim is a good exercise. I like to swim. Base form of the verb. இதுதான் என்னோட base form of the verb. Eat. கரெக்டா? அதுக்கு முன்னாடி நான் to சேர்த்துக்கிறேன். So ing form of the verb வந்து gerunds. To plus base form of the verb தான் infinitives. Infinitives வந்து type of a non-finite verb. It does not change form or does not change tense. இது வந்து to plus base form of the verb தான் infinitives அப்படின்னு சொல்றோம். இன்னும் வேற உதாரணங்கள் பார்க்கலாம்.
the best time to study is early in the morning. சிறந்த நேரம் படிக்கிறது எதுனா அதிகாலையில படிக்கிறது தான். to study இதுதான் என்னுடைய base form of the verb. study, studying, studied இல்லையா? so base form of the word என்ன? study. so base verb அதுக்கு முன்னாடி to plus base verb. I like the best time to study is early in the morning. Radha wants to become an engineer. Radha wants to eat an apple. Radha wants to sing a song. So, to plus sing, to plus become, to plus sing. நான் மத்த இது கூட சொல்றேன். to plus sing, to dance. வேற ஏதாச்சும் verb. So, இது எல்லாமே base form of the verb. ஓகேயா? இதான் second form of non-infinitives, infinitives. Sorry, non-finite verb, infinitives. Base form of the verb ஓட to-வை சேர்த்துக்கிறோம். Infinitives may be used without to and we call such infinitives as plain infinitive. இந்த toக்கு பதிலாக இருந்தாலுமே அத வந்து எப்படி சொல்லுவோம்? plain infinitive அப்படின்னு சொல்லுவோம். He made me do the homework. He made me do my project. toக்கு பதிலா do உபயோகிச்சிருக்கோம். So அந்த மாதிரி உபயோகிக்கிறோம்னா அது என்ன சொல்லுவோம்? plain infinitive. எழுதிட்டீங்களா எல்லாரும்? இந்த to visit இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். to become, I like to visit the park. Ready? to become. இதுல என்ன ஆகுது? They don't change form. She likes to visit the park. They like to visit the park. இந்த to visitங்கிற infinitive வந்து மாறுதா? form மாறினாலும் it does not change. இல்லையா? it does not change tense. They like to visited the park. அப்படி சொல்ல முடியுமா நம்ம? இல்ல. They like to visit the park. அப்படிதான் வரும். அந்த லைக் என்னோட ஃபைனைட் வேர்போடைய டென்ஸும் இதுவும் தான் ஃபார்ம் மாறுமே தவிர என்னோட நான் ஃபைனைட்டிவ் வேர்ப் தான் இது. அதுலயும் ஒரு விதம் என்னது? டூ ஃபார்ம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் இருந்தா இன்ஃபினிட்டிவ். இதுல வந்து என்னோட ஃபார்மையும் டென்ஸையும் மாத்த முடியாது. ஃபைனைட் வேர்போட டென்ஸும் ஃபார்ம் தான் மாறும். சப்ஜெக்ட் மாறத அதுதான் மாறும். ஃபைனைட் வேர்ப்ல தான் மாறும். நான் ஃபைனைட்டிவ்ல மாறாது. புரிஞ்சுதா? to visited, to become, to became அப்படின்னா சொல்லி பாருங்களேன். முடியாதுல்ல. it doesn't sound good. அது வந்து சரியான ஒரு கிராமர் கிடையாது. அது அந்த மாதிரி ஆகவும் ஆகாது. ஓகேயா?
நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? gerunds, infinitive, participles-லாம் என்ன? இந்த ஃபார்ம் verb form present participle-ஆ இல்லாட்டி past participle-ஆ அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. So the team is playing on Monday. The team வந்து என்னைக்கு விளையாடுறது? மண்டே அன்னைக்கு விளையாடுறது. The team is playing on Monday. So is playing on Monday. கரெக்டா? இது வந்து playing is playing. இது வந்து என்ன ஆயிடுது? present participle. கரெக்டா? விளையாடிட்டு இருக்காங்க. இது விளையாட is playing on Monday. future action தான், but they are going to play on Monday. இதுவே past participle-க்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? She handed over a warm blanket to the patient. Handed over. குடுத்துட்டா. So it is acting as a past participle of the verb. Hand உடைய past participle என்ன? handling, handed. So it is a past participle of the verb hand. குடுக்கிறது. அதுல தான் நான் இந்த அந்த அர்த்தத்தை இது குறிக்கிறது. Very sorry. To the patient. She handed over a warm blanket to the patient. இது வந்து is playing. Present participle ஒரு உதாரணம். Handed over. These are my walking shoes. Are my walking shoes. So இது வந்து present participle இருக்கு. Past participle இதே இதுனா வேற என்ன சென்டென்ஸ் சொல்லலாம்? Having walked a long distance, I felt tired. Having walked. நிறைய தூரம் நடந்ததுனால எனக்கு டயர்ட் ஆச்சு. walk, walking, walked. கரெக்டா? walkingங்கிறது இந்த present continuous. So it is in the present participle. Having walkedங்கிறது என்ன ஆயிடுது? past participle. Okay? புரிஞ்சுதா? participle form. verb உடைய third form. அதுதான் past participle form. play, playing, played. cook, cooking, cooked. அதுல cooked தான் past participle.
குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணுவோமா? verbs தான் finite verb, non-finite verbs. Finite verbs தான் it indicate tense, it changes forms. They are the main verbs. Non-finite verbs தான் it does not indicate tense, it does not change form. உதாரணத்துல ராஜு லைக்ஸ் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். லைக்ஸ்ங்கிறது தான் ஃபைனைட் வெர்ப். இது வந்து சப்ஜெக்ட் மாறினா இதுவும் மாறும். லைக்டு, ராஜு லைக்டு பிளேயிங் இன் தி கிரவுண்ட். தே லைக்டு பிளேயிங் இன் தி கிரவுண்ட். ஸோ when the subject changes இந்த verb, ஃபைனைட் வெர்ப் உடைய டென்ஸும் மாறுது, ஃபார்மும் மாறுது, டென்ஸும் மாறுது. நான் ஃபைனைட் வெர்ப் வந்து ஃபார்மும் மாறாது, டென்ஸும் மாறாது. So they are not main verbs. It does not change form, it does not show tense. Okay, non-finite verbs தான் மூணு இது பார்த்தோம் இன்னி கிளாஸ்ல. gerunds, infinitive, participles. gerunds வந்து என்ன? ing form of the verb, verbs that acts as noun. இந்த சென்டென்ஸ்ல walking is a healthy habitல இந்த walkingங்கிறது தான், walkங்கிறது தான் நவுனா ஆக்ட் ஆகுது. the verb is acting as a noun. அந்த verb உடைய ing form நான் சேர்த்துட்டேன்னா அதுதான் gerunds. இங்க playக்கு playing, swim swimming, cook cooking, dreaming, learning, learn உடைய கத்துக்கிறது learning, sitting, shifting, ing form of the verb. Okay, புரிஞ்சுதா? இன்ஃபினிட்டிவ்ஸ்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb உடைய to சேர்க்கப்படுது. I like to eat, I like to drive, she likes to chant, she likes to dance, the dog likes to jump. verb முன்னாடி பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb-க்கு முன்னாடி to சேர்க்கப்படுது. புரிஞ்சுதா குழந்தைகளா இன்னி கிளாஸ்ல? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? to plus verb infinitives. ing form of the verb gerund. Participles, present participle, past participle. Like played, playing. So third form of the verb on the past participle. Okay, ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.